கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி, பச்சை மிளகு, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடணும் சிம் தீயில. நம்ம உப்பு போட்டு மூடி வச்சனால அப்படியே தக்காளி வெந்து நல்லா மசியும். இந்த டைம் நம்ம ஏற்கனவே இடித்து வச்சிருக்க நல்ல மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு இதை நம்ம போடுறோம். இதையும் கொஞ்சம் நேரம் அப்படி சிம் தீயில இருக்க விடணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு லைட்டாக ஒரு கிளறி விடணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கணும். அந்த தண்ணியை நான் இப்போ விட போகிறேன். விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி, இப்போ இவ்வளோ தக்காளிக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விடலாம். விட்டுட்டு ஒரு கூட கிளறி விட்டுக்கங்க. இந்த நேரம் நம்ம இதில் கொஞ்சம் மல்லிப்பொடி மட்டும்தான் போடுவோம். ஏன்னா வத்தல் பொடி போட வேண்டாம், பச்சை மிளகு போட்டிருக்கிறோம், நல்ல மிளகு பொடி போட்டிருக்கிறோம். அதனால நம்ம இதில் வத்தல் பொடி போட தேவை கிடையாது. அதே மாதிரி ஒரு பெருங்காய துண்டும் நம்ம போடணும். அதை நான் போட்டே உங்ககிட்ட சொல்லலை, அதனால் அதையும் போட்டுருங்க. இந்த நேரம் இந்த மல்லி இலை வெட்டி வச்சிருக்கிறத தூவி விட்டுருங்க. நான் மண் சட்டியில் செய்கிறதுனால ஒரு சின்ன கொதி வர்றதுக்கு முன்னே ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா டக்குன்னு மண் சட்டி திருப்பியும் சூடாகிட்டே இருக்கும். அப்போ ரசத்தோட டேஸ்ட் மாறிடும். நீங்கள் சாத பாத்திரத்தில் செய்யும்போது நம்மளுக்கு கொதிச்சு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டியில் செய்றீங்கன்னா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தான் சுவையான ரசம் ரெடி.